சர்வ முருகா அர்ப்பணம். பாருங்க ஆஸ்ட்ரல் டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் தினம்பலோட வீடியோ உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சொர்க்கத்தில் கர்ணனுக்கு ஏற்பட்ட பசி அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோவை லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாரத போர்ல கர்ணன் கொல்லப்பட்டாரு. கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவர் சொர்க்கத்துல போய் இருக்காரு. சொர்க்கத்துல வந்து அவருக்கு சகல வசதிகளும் இருக்குது. இருந்தாலும் அவருக்குள்ள வந்து ஒரு பசிங்கிற உணவு வந்து அவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அவருக்கு வந்து ஒரு பசி அகோர பசியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது வந்து அவருக்கு விளக்கம் புரியல. ஏன்னா, சொர்க்கம்னாலே அங்க பசி இருக்காது அப்படிங்கிறதான் பொதுவா சொல்லக்கூடியது. ஆனா, இந்த சொர்க்கத்துக்கு வந்து நம்மளோட பசி ஏன் நம்ம அப்படி போட்டு வாட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம இருக்கும்போது அங்க நாரதர் வரார். உடனே நாரதர்ட்ட கேட்கிறார். நாரதர் பகவானே, சொர்க்கம்னாலே அங்க பசி, உணர்வு எந்த பிணியும் நம்மள நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொர்க்கத்துக்கு வந்த நாள்ல இருந்து என்னோட பசிங்கிற பிணிய என்னால எடுக்க முடியல. எனக்கு வந்து அதிகமா வயிறு பசிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. அப்போ நாரதர் சொல்றாரு, "கர்ணா உன்னுடைய ஆள்காட்டி விரல எடுத்து உன் வாயில் வச்சுக்க" அப்படிங்கிறாரு. உடனே கர்ணனும் தன்னோட ஆள்காட்டி விரல எடுத்து தன்னோட வாயில வைக்கும்போது பசி அடங்கிருது. அது கர்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னடா இது இவ்வளவு நேரம் பசி பசின்னு நம்முடைய உடல் வந்து பசியோட பிடியில சிக்கிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. இந்த ஆள்காட்டி விரல எடுத்து வாயில வச்ச உடனே நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள்காட்டி விரல எடுக்கிறாரு. மறுபடியும் அவருடைய உடல்ல பசி ஏற்படுது. அப்போ கர்ணனுக்கு இது புரியவே இல்ல. அந்த நாரதர்ட்ட கேட்கிறார். "இங்க என்ன நடக்கிறது நாரதர் அப்பரே? எனக்கு வந்து இதோட சூட்சமும் புரியல. இந்த என்னுடைய சொர்க்கத்துல வந்து பசி எடுக்கக்கூடாது. நான் எனக்கு இங்க பசி எடுக்குது. அப்ப நான் செஞ்ச பாவம் என்ன? அதே இந்த ஆள்காட்டி விரல எடுத்தா அந்த பசி அடங்குது. எடுத்தா அந்த பசி நின்னுருது" அப்படிங்கிறாரு. அப்போ நாரதர் தான் கர்ணன்ட்ட விளக்கமாக சொல்றாரு. "கர்ணா, நீ பல தான தர்மங்கள் செய்தாய் என்பதுல எந்தவித எள்ளளவு சந்தேகமும் இல்ல. ஆனா நீ ஒரு முறையாவது உன் வாழ்க்கையில அன்னதானம் செய்தாயா?" அப்படின்னு கேட்கும்போது தான் கர்ணனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா கர்ணன் இதுவரைக்கும் அன்னதானம் செய்ததே இல்ல. அவர் எப்போதுமே அவர்ட்ட யாராவது உதவி கேட்டு வந்தா பொன்னும் பொருளும் அள்ளி கொடுப்பாரே தவிர, உணவு அப்படிங்கிறத வந்து அவர் பெருசா கண்டுக்கிட்டே கிடையாது. நம்ம பொண்ணு பொருள குடுத்துட்டாலே அவங்களே அவங்களுக்கு தேவையானத சாப்பிட்டுக்க போறாங்க அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால, அவர் அன்னதானம்ங்கிறது செய்யவே இல்ல. இந்த அன்னதானம் நீ செய்யாம இருக்கிறதுனால தான், உன்னுடைய சொர்க்கத்துக்கு வந்தால் கூட அந்த புண்ணிய பலம் உனக்கு இல்ல. நீ அன்னதானம் செய்ததற்கான புண்ணிய பலம் உனக்கு இல்லாதனால, உன்னுடைய ஆத்மாவுக்கு பசி என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ கர்ணன் தன்னுடைய அடுத்த கேள்வி கேட்கிறார். நீங்க சொல்வது உண்மதான். நான் வந்து பூமியில வந்து அன்னதானம் செய்யல. ஆனா என்னுடைய ஆள்காட்டி விரலுக்கு ஏன் இந்த பசி அடங்குது அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு நாரதர் பதில் சொல்கிறார். ஒரு நாள் நீ உன்னுடைய நாட்டுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கும்போது, மாறுவேடத்தில் போய்க்கிட்டு இருக்கும்போது, உன்னிடம் வந்து ஒரு பிச்சை ஏந்துபவர். அவர் வந்து உன்ட்ட அன்னச்சத்திரம் எங்க இருக்கிறது என்று உன்ட்ட கேட்டார். அப்போ அந்த அன்னச்சத்திரத்துக்கு நீ கைய காட்டு. அதோ அந்த வழியாக போனீர்கள் என்றால் அன்னச்சத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பசியாறலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆள்காட்டி விரல காட்டி அவர்களுக்கு பசியை நீ போக்குறதுனால, அந்த புண்ணிய பலம் என்பது அந்த ஆள்காட்டி விரலுக்கு இருக்குது. அந்த புண்ணிய பலத்தின் பலனாகத்தான் உனக்கு அந்த விரல் பசியை அடக்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கர்ணனுக்கு 2 விதமான ஆச்சரியங்கள் இருந்துச்சு. அதாவது அந்த புண்ணியம்ங்கிறது நம்ம பெரிய லெவல்ல செய்யணுங்கிற அவசியமே இல்ல. ஒருத்தருக்கு வந்து அவர் ஒரு உதவி மாரி தான் செஞ்சேன். அந்த உதவியே நான் செய்த விரல்களில் வந்து இவ்வளவு பெரிய நான் 1000 முழுக்கம் செய்யாத அந்த அன்னதானத்துக்கு அந்த ஒரு விரல் வந்து பதில் சொல்கிறது அப்படின்றால், அந்த புண்ணியத்தின் பலனை நான் என்னவென்று சொல்வது? அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப வியந்து போறார். சரிங்களா? அதுக்கு அடுத்தால இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, கர்ணனுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னா, ஒரு புண்ணியம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாரினா ஒரு பெரிய லெவல்ல பண்ணணுங்கிற ஒரு சின்ன ஒரு உதவியாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு நீ செய்யக்கூடிய புண்ணியம் என்பது சொர்க்கத்தில் உங்களுக்கு நன்மையை மேலும் மேலும் இரட்டிப்பாக்கிக் கொண்டே இருக்கும். அதனால தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தான். அது வந்து ஏன்னா கர்ணனே செய்யாத தானம் அந்த அன்னதானம். அந்த அன்னதானத்தை அதிகமா செய்யுங்க. இல்லாத ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் சந்ததிகள் என்றும் நம்ம பசி இல்லாமல் நீடூழி வாழ முருகன் அருள் புரியட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகா.